8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அளிப்பதை ரத்து செய்யும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்காக கட்டாய இலவச கல்வி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டது சட்டமாகும். தற்போது 8ஆம் வகுப்பு வரை எந்த மாணவரையும் ஃபெயில் என அறிவித்து படித்த வகுப்பிலேயே மீண்டும் படிக்க வைக்கும் முறை இல்லை. ஆனால் இந்த சட்டப்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் ஆண்டு இறுதியில் நடைபெறும் தேர்வில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு மறு தேர்வு வாய்ப்பு ஒன்று வழங்கப்படும். அதிலும் தேர்ச்சியடையாவிட்டால் அதே வகுப்பிலேயே மீண்டும் படிக்க வேண்டும். அதே நேரம் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளை முடிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதியின் சபரிமலை இருமுடி வைபவ விழாவில் ஐயப்பனின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. 38ஆம் ஆண்டாக நடைபெற்ற சபரிமலை இருமுடி வைபவ விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஐயப்பனின் வாழ்க்கை வரலாறு குறித்த நாடகம் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவில் கலியுக கல்கருடன் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. நாச்சியார் கோவிலில் இடம்பெற்றிருக்கும் பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன.